டிஎன்பிசி பொதுத்தமிழ் தேர்வு 1. First question. சிற்பி பாலசுப்ரமணியம் எந்நூலை மொழிபெயர்த்தமைக்காக சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார். அக்னி, ஒளிப்பறவை, அக்னி சாட்சி, சூரிய நிழல். விடை அக்னி சாட்சி. தமிழ் மொழியின் நடை அழகியல் என்னும் கட்டுரையின் ஆசிரியர். தீசு நடராசன், உவேசா, சிற்பி பாலசுப்ரமணியம், உத்தம சோழன். விடை தீசு நடராசன். தமிழ் மொழியின் நடை அழகியல் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் தீசு நடராசன். தொடி உடைய தோல் மணந்தனன் என தொடங்கும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர். தொடி உடைய தோல் மணந்தனன் எனும் தொடங்கும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர். பேரியின் முறுவலார், பொன்முடியார், கோவூர் கிழார், வெள்ளைக்குடி நாகனார். விடை பேரியின் முறுவலார். தொடி உடைய தோல் மணந்தனன் என தொடங்கும் புறநானூற்று பாடலின் ஆசிரியர் பேரையின் முறுவலார். தண்டி அலங்காரம் டேஸ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டதாகும். சூரிய நிழல், வீர சோழியம், காவிய தர்சம், முத்து வீரியம். விடை காவிய தர்சம். தண்டி அலங்காரம் காவிய தர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டதாகும். பொறுத்துக. தமிழ் அழகியல், நிலவுப்பு. விடை உய்யும் வழி. ஆசிரியர் பரளிசு நெல்லையப்பர், தீசு நடராசன், சிற்பி பாலசுப்ரமணியம், ராஜநாராயணன். விடை தமிழ் அழகியல் தீசு நடராசன். நிலவுப்பு சிற்பி பாலசுப்ரமணியம். இடை ராஜநாராயணன். உய்யும் வழி பரளிசு நெல்லையப்பர். ஆன்சர் 2, 3, 4, 1. தமிழின் இதயம் என அறிஞரால் போற்றப்பட்டவர் யார்? வாசுப மாணிக்கம், உவேசா, சிற்பி பாலசுப்ரமணியம், உத்தம சோழன். விடை வாசுப மாணிக்கம். தமிழின் இதயம் என அறிஞரால் போற்றப்பட்டவர் வாசுப மாணிக்கம். பல் கூட்டல் துளி என்பது எவ்வாறு புணரும்? பக்ருளி, பல்துளி, பல்ருளி, பழத்துளி. விடை பக்ருளி. பிழையற்ற தொடரை கண்டறிக. மாடுகள் புல் மேய்ந்தது, ஔவையார் சிறந்த புலவர், குமரனும் அமுதனும் சிறு வயது வரை நண்பர்கள், புலி பசித்தாலும் புல்லை தின்ன மாட்டார். விடை மாடுகள் புல் மேய்ந்ததுன்னு இருக்கு, மேய்ந்தன இல்ல நான் வரணும். ஔவையார் சிறந்த புலவர், இது சரியான விடை. குமரனும் அமுதனும் சிறு வயது வரை நண்பர்கள் கொடுத்திருக்காங்க. சிறு வயது முதல் நண்பர்கள். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. வசன நடை கைவந்த வள்ளலார் என அழைக்கப்படுபவர்? வீரமாமுனிவர், ஆறுமுக நாவலார், ஜி.யு. போப், பரிதிமாற் கலைஞர். விடை ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் என அழைக்கப்படுபவர் ஆறுமுக நாவலர். உலக புவிநாள் மார்ச் 22, ஏப்ரல் 22, மே 1, ஜூன் 20. விடை ஏப்ரல் 22. உலக புவிநாள் ஏப்ரல் 22. ஐக்கிய நாடுகள் அவை டேசாம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணி திட்ட பேரவையை உருவாக்கியது? 1992, 1994, 2002, 1990. விடை 1992. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 6, ஏப்ரல் 22, ஜூன் 5, ஏப்ரல் 12. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. ஐயப்ப மாதவன் பிறந்த மாவட்டம்? தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை. விடை சிவகங்கை. ஐயப்ப மாதவன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை.
நெடுநல் வாடை டேஸ் அடிகளை கொண்டது. 144, 150, 188, 196. நெடுநல் வாடை டேஸ் அடிகளை கொண்டது. விடை 188. உத்தம சோழனின் இயற்பெயர் பாலாஜி, செல்வராஜ், புஷ்பராஜ், கனகராஜ். விடை செல்வராஜ். உத்தம சோழனின் இயற்பெயர் செல்வராஜ். புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கல் என்று கூறிய இங்கிலாந்தின் அறிவியல் கருத்தாளர் டேவிட் செப்பர்ட், டேவிட் கிங், நைட் ஜான், வில்லியம் ஹென்றி. விடை டேவிட் கிங். புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலை என்று கூறிய இங்கிலாந்தின் அறிவியல் கருத்தாளர் டேவிட் கிங். வளையி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. மருவு சொல்லிசை அளபடை, இசைநிறை அளபடை, இன்னிசை அளபடை. விடை சொல்லிசை அளபடை. தமிழின் முதல் நாவலான பிரதாப் முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் யார்? மு. வரதராசன், ஜி.யு. போப், வீரமாமுனிவர், மாயூரம் வேதநாயகம். விடை மாயூரம் வேதநாயகம். தமிழின் முதல் நாவலான பிரதாப் முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் மாயூரம் வேதநாயகம். பிளாட்பார்ம் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இருப்பு பாதை, நடைமேடை, தொடர்வண்டி, வழிக்குறி. விடை நடைமேடை. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். தொல்காப்பியம், நன்னூல், சிலப்பதிகாரம், திருக்குறள். விடை திருக்குறள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். மணந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு பற்றி கூறும் நூல். கலித்தொகை, குறுந்தொகை, புறநானூறு, தொல்காப்பியம். விடை தொல்காப்பியம். மணந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் எது? ஐங்குறுநூறு, அகநானூறு, பதிற்று 10, குறுந்தொகை. விடை பதிற்று 10. சேர நாட்டு மருமக்கள் தாயமுறை பற்றி கூறும் நூல் பதிற்று 10. ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவர். கோல்மன் ரூபன், கோல்மன் ஹிப்ஸ், கோல்பன் பார்க்கர், கோல்பன் ஹிப்ஸ். விடை கோல்மன் பார்க்கர். ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவர் கோல்மன் பார்க்கர். கம்பர் தாம் இயற்றிய ராமாயணத்திற்கு இட்ட பெயர். கம்ப சித்திரம், ராம அவதாரம், ராமகாதை, ராம நாடகம். விடை ராம அவதாரம். வலுவு சொல்லை சரியான சொல்லுடன் பொருத்துக. வெள்ளங்காட்டி. விடை விடியற்காலை. கடகம். விடை ஓலை பெட்டி. திருநை. விடை திண்ணை. கெராமுனுசு. விடை கிராம நிர்வாக அலுவலர். ஆன்சர் 4-1
2, 3. பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஜி.யு. போப், சி.வை. தாமோதரனார், ஆறுமுக நாவலர், மு.சி. பூர்ணலிங்கம். விடை சி.வை. தாமோதரனார். பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். ரச்சனைய யாத்திரிகம் எவ்வகை நூல்? முதல் நூல், வழிநூல், சார்பு நூல், சமண நூல். விடை வழிநூல். ரச்சனைய யாத்திரிகம் எவ்வகை நூல்? வழிநூல். இலக்கண குறிப்பு: அன்பு மரணம் நன்கலன் பணத்தல் உலகு. இதுல தொழில் பெயர், இடவாகு பெயர், எண்ணுமை, பண்பு தொகை கொடுத்திருக்காங்க. அன்பு மரணம் விடை பாத்தீங்கன்னா எண்ணுமை. வெளிப்படையா வந்துச்சுன்னா அது எண்ணுமை. நன்கலம் நன்மை கூட்டல் களம். விடை பண்பு தொகை. மறத்தல் தொழில் பெயர். உலகு இடவாகு பெயர். ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1816, 1812, 1824, 1815. விடை 1812. ஏட்டுச்சுவடியிலிருந்து திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சரியான தொடரை கண்டுபிடிக்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா, மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆண்டுதோறும் மறைந்தன்னு இருக்கு. இதுல ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் மறைந்த கூட்டம். மறைந்த நினைவாக தி ஜானகிராமன் ஆண்டுதோறும் கூட்டம். அப்ப சரியான விடை மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதுல சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வுன்னு கொடுத்திருக்காங்க. திருக்குறளோட அதிகாரம். இதுல இல்வாழ்க்கைன்றது 5ஆம் அதிகாரம். உலால் மறுத்தல்ன்றது 26ஆம் அதிகாரம். ஊழ்ன்றது 38ஆம் அதிகாரம். வெட்காமை 18ஆம் அதிகாரம். இப்ப இதுதான் சரியான விடை. வெட்காமை 18ஆம் அதிகாரம். பொறுத்துக, இதுவும் திருக்குறளோட அதிகாரம். இதுல பாருங்க, ஏற்கனவே கொடுத்திருக்கு 26வது அதிகாரம் உலால் மறுத்தல். 18ஆம் அதிகாரம் வெட்காமை. இதுல 11ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா செய் நன்றி அறிதல். 31ஆம் அதிகாரம் வெகுளாமை. 11ஆம் அதிகாரம் செய் நன்றி அறிதல், 31ஆம் அதிகாரம் வெகுளாமை, 18ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா வெட்காமை, 26ஆம் அதிகாரம் உலால் மறுத்தல். சட்டாம்பிள்ளை என்பவர் யார்? ஊரில் பெரியவர், சண்டித்தனம் செய்பவர், தலைமை வகிக்கும் மாணவர், பிடிவாதம் பிடிக்கும் மாணவர். சட்டாம்பிள்ளை என்பவர் தலைமை வகிக்கும் மாணவர். விடை தலைமை வகிக்கும் மாணவர். பொறுத்துக, பிறமொழி சொல், தமிழ் சொல். இதுல பாத்தீங்கன்னா உபாத்தியர்னு கொடுத்திருக்காங்க. உபாத்தியர், அதாவது உபாத்தியர்னா ஆசிரியர். இதுல வித்யாரம்பம் இருக்குது. ஆரம்பம்ன்றது கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம், சீதாள பத்திரம்னா தாளை மடல். அப்ப அசுர பியாசம்ன்றது எழுத்து பயிற்சி. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாள் என்று பாடும் நூல். அன்னம் விடு தூது, மேக விடு தூது, தமிழ் விடு தூது, கிள்ளை விடு தூது. விடை பாத்தீங்கன்னா தமிழ் விடு தூது. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்த்தாள் என்று பாடும் நூல் தமிழ் விடு தூது. மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர். வெள்ளைக்கால் பா. சுப்பிரமணியனார், எட்டயபுரம் சி. சுப்பிரமணிய பாரதி, சுப்பிரமணிய சிவா, உ.வே. சாமிநாதர்.
விடை வெள்ளைக்கால் பா சுப்பிரமணியனார். மில்டனின் சொர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் வெள்ளைக்கால் பா சுப்பிரமணியனார். நற்றிணை நூலின் உரையாசிரியர் டாக்டர் மா ராசமாணிக்கனார், பின்னத்தூர் நாராயணசாமி, பா சுப்பிரமணியனார், பாசுப மாணிக்கம். விடை பின்னத்தூர் நாராயணசாமி. நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி. இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்னும் நூலின் ஆசிரியர் ஆ க பெருமாள், பாசுப மாணிக்கம், வா வே சு ஐயர், மு வரதராசனார். விடை ஆ க பெருமாள். இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்னும் நூலின் ஆசிரியர் ஆ க பெருமாள். வினாதல் வினாவையை விடுத்தல் என்றியவை கடனா கொளினே மடனணி இக்கும். இங்க இகக்கும் வரும். வினாதல் வினாவையை விடுத்தல் என்றியவை கடனா கொளினே மடனணி இகக்கும் என்று குறிப்பிடும் நூல் அகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல், தொன்னூல் விளக்கம். விடை நன்னூல். தமிழ் தாத்தா என்னும் சிறப்புக்குரியவர் உ.வே.சா, ம.பொ.சி., தே.பொ.மி., மு.வா. தமிழ் தாத்தா எனும் சிறப்புக்குரியவர் உ.வே.சா, உ.வே. சாமிநாதன். சுரதா நடத்திய கவிதை இதழ் இலக்கியம், காவியம், ஊர்வலம், விண்மீன். விடை காவியம். சுரதா நடத்திய கவிதை இதழ் காவியம். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களில் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று எழுதியவர் சுரதா, அப்துல் ரகுமான், கண்ணதாசன், பாரதிதாசன். விடை சுரதா. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று எழுதியவர் சுரதா. கவிஞர் சி. மணியின் கவிதைகள் 1959 ஆண்டு முதல் எந்த இதழில் வெளிவந்தது? விளக்கு, எழுத்து, நடை, ஒளிச்சேர்க்கை. விடை எழுத்து. கவிஞர் சி. மணியின் கவிதைகள் 1959 ஆண்டு முதல் எழுத்து இதழில் வெளிவந்தது. புறநானூற்றுக்கு வழங்கிய வேறு பெயர் புறம் புறப்பாட்டு, புறம் புறப்பொருள், நானூறு புறப்பாட்டு. இவற்றில் எதுவும் இல்லை. விடை புறம் புறப்பாட்டு. ஔவையார் அகநானூற்றில் பாடியுள்ள பாடல்கள் 5, 15, 4, 7. விடை 4. ஔவையார் அகநானூற்றில் பாடியுள்ள பாடல்கள் 4. இடையீடு என்ற சொல்லின் பொருள் மேடு, குறுக்கீடு, பள்ளம், நீண்டு செல். விடை குறுக்கீடு. பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கலாறுகளை பாடும் திணை பாடான் திணை, பெருந்திணை, பொதுவியல் திணை, முல்லை திணை. விடை பாடான் திணை. மயிலையின் அஞ்சலை தும்பி என்ற சொல்லாய்வு கட்டுரைகள் தொகுப்பாக வெளிவந்த இதழ் செந்தமிழ் செல்வி, புகழ் செல்வி, தமிழின் குரல், விளக்கு விடியல். விடை செந்தமிழ் செல்வி. மயிலையின் அஞ்சலை தும்பி என்ற சொல்லாய்வு கட்டுரைகள் தொகுப்பாக வெளிவந்த இதழ் செந்தமிழ் செல்வி. தலை என்பதற்கு டேஸ் என்று பொருள் மலர்தல், குலைதல், கட்டுதல், உறுப்பு. விடை கட்டுதல். தலை என்பதற்கு
கட்டுதல் என்று பொருள். வெண்பாவின் ஓசை. அகவல் ஓசை, செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. விடை செப்பல் ஓசை. வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை.